வெல்கம் டு தீபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, முஸ்லீம்ஸ் வீட்டில் கல்யாணத்தில் வந்துட்டு ஃபிர்னின்னு சொல்லிட்டு ஒரு பாயசம் வைப்பாங்க. இது ஆக்சுவலாக ரவையில் செய்கிறது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி ஏலக்காய் பட்டை 2 துண்டு போட்டு நல்லா வறுத்துக்கணும். நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம். நல்லா நெய் சூடாயிட்டு இதெல்லாம் வறுக்க ஆரம்பித்தாச்சு. அதுலேயே முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு செவக்க ஆரம்பித்தோந்தையும் திராட்சையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். திராட்சை நல்லா இதானோந்தையும் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். நம்ம இது ஆக்சுவலாக வந்துட்டு பாலில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப திகட்டிருங்கிறக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிருக்குது. இப்போது பால் ஒரு 1/2 லிட்டர் ஊற்றுது. நம்ம 1/2 லிட்டர் பால் ஊற்றிருக்கோம். ஆனால் வந்துட்டு ஒரு குட்டி கப்பில் தான் வந்து நம்ம ரவை போட போகிறோம். ஏன்னா ரவை போட்டோம்னா வந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஆறுனையில் கெட்டி ஆயிரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க சர்க்கரை. நல்லா இனிப்பாக இருந்தால் இந்த ஃபிர்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சூடாக சாப்பிட்றதுக்கு இஷ்டம் இல்லைன்னா கூட ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஐஸ்கிரீம் மாதிரி ஆயிரும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டோம். அப்போ தான் இந்த பாயசத்தோட இனிப்பை வந்து எடுத்து கொடுக்கும். பாருங்கள், சின்ன கப்பில் தான் வந்து ரவை போடுறோம். இதுவே வந்து நல்லா கெட்டியாக மாறிடும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா வந்துட்டு ஐஸ்கிரீம் ஆட்டை கேக் ஆட்டை பவுலில் கவுத்தையில் சூப்பராக இருக்கும். நல்லா கெட்டி விழுகாமல் கலக்கி விட்டுக்கோங்க. இப்போது அந்த ரவை வேகிற அளவுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். சீக்கிரமாக இந்த ஃபிர்னி செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. டிஃப்ரெண்ட்டான ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் இப்போது ஒரு 2 சொட்டு அளவுக்கு பன்னீர் எசன்ஸ் ஊற்றுது. நல்ல வாசனையாக இருக்கும். ஏலக்காயும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் பன்னீர் எசன்ஸ் ஊற்றையில் இன்னும் வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ஜாஸ்தி ஊற்றிடாதீங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருந்தது பாலில். இது இப்போ கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. நீங்கள் இதை இப்படியே எடுத்து ஃப்ரீசரில் வந்துட்டு ஒரு 1/2 hour வச்சிங்கனாலே நல்லா வந்து ஜெல்லியாட்டம் ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க.